வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லாங் வீடியோவில் எறா கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ப்ரான் கிரேவி அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? எறா பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது, குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னா, வெங்காயம் குறுக்கு வாட்டத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ப்ரான் நல்லா குடல் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை ஃபஸ்ட் நான் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்புங்க. எப்பயும் எல்லாத்துக்கும் தாளிக்கிற ஒரே ப்ராசஸ் தான், ஒன்றும் பெருசாக அதில் எதுவும் கிடையாது. எத்தனை பேருக்கு எறா கிரேவி பிடிக்குன்றதை சொல்லுங்கள் கமெண்ட்டில். செஞ்சு பார்த்துட்டு எத்தனை பேருக்கு கிரேவி நல்லா இருந்ததுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம போட்டிருக்கோம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்படியே பொரியறதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணும், கடுகு வெடிக்கலைன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ப்ரௌனி கலருக்கு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது எவ்வளோ எறா எடுத்துருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டாலும் டேஸ்ட் மாறிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது கூட உங்களுக்கு எப்பயும் போல் நான் சொல்கிற மாதிரி வதக்கும்போது அது தீயாமல் அடி பிடிக்காமல் வதங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும், சரிங்களா? சால்ட்டை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வெங்காயம் தக்காளி நல்லா குழண்டு வரும். அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா அடியும் பிடிக்காது, அதுக்காக தான். இப்போது தக்காளி நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற அளவுக்கு இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தக்காளி எப்படி வேணால் கட் பண்ணி போடலாங்க. அது நல்லா வெந்து வர்றது தான் இதில் விஷயமே. இது நல்லா வெந்து வரணும் அப்படின்னா சால்ட்டு, நான் சொன்ன பார்த்தீங்களா, சால்ட் ஆட் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு நல்லா குழண்டு வந்துடும். தக்காளி முழுசாக இருக்காது, ஃபுல்லாகவே குழண்டு அந்த கிரேவி மாதிரி கிடச்சிரும். கம்பல்சரி கண்டிப்பாக சால்ட்டு போட்டு தான் நான் வதக்குவேன். அது கூடயே டர்மரிக் மஞ்சள் ஆட் பண்ணுறேங்க, 1 ஸ்பூனு. இறால போட்டு கழுவியிருப்போம் தான், இருந்தாலுமே நான் மஞ்சள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். அப்புறம் தனி மிளகாத்தூள் அது ஒரு 2 ஸ்பூனு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நம்ம வீட்டு தூளில் பார்த்திங்கன்னா காரம் பெருசாக போட்டிருக்க மாட்டேன், அதனால தான் எல்லாத்துக்குமே நான் தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்கள் மதர்லாம் இது சாப்பிடும், காரம் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் நான் தனி மிளகாத்தூளை தனியாக காரமாக செய்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்குவேன். பாருங்கள், ரெண்டுமே போட்டுட்டேன். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இது போகும். இதோடு சேர்த்து வதக்குனிங்கன்னா அந்த குழம்புத்தூளோட பச்சை வாசனையும் போயிடும். நல்லா வதங்கி நம்மளுக்கு அந்த கிரேவியும் ரெடி ஆகிடும். இது நல்லா வதக்கி விட்டுட்டே நான் குடல்லாம் எடுத்துகிட்டு ஆல்ரெடி எறா கழுவி வச்சிட்டேன். எல்லோரும் அப்படியே க்ளீன் பண்ணி கொடுத்த உடனே அப்படியே அலசி போட்டுருவாங்க. யாரெல்லாம் அதுக்கு நடுவில் இருக்கிற இந்த குடலை எடுத்துகிட்டு அப்புறம் செய்வாங்க. அதுதான் நல்லது, குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அதோட வயிற்றில் இருக்கிற கழிவுகள்லாம் நம்ம எடுக்கணும். எறா மோஸ்ட்லி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. எல்லோரும் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் உடனே அப்படியே எடுத்து அப்படியே கழுவி போட்டுருவாங்க. அது ஒரு பெரிய விஷயமாகவே யாருக்குமே தெரியாது. கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. இவ்வளோ தாங்க எறாவோட ப்ராசஸ் செய்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எறா கழுவி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை நான் போட்டிருக்கேன். எறாவை நல்லா போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அதுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி மாறிடும். 20 நிமிஷம் தாங்க அந்த கிரேவி பண்ணுறதுக்கு. போட்டுட்டிங்களா, நல்லா எறாவை பரட்டி விடுங்க. அந்த கிரேவியோடு அந்த எறா நல்லா ஆட் ஆகணும்.
இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டு ஒரு தட்டை போட்டு மூடிட்டிங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் அங்கே தண்ணியே ஊற்ற வேண்டாம். எறாவுக்கு கனவாக்கெலாம் வந்து நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டாம். ஏன்னா அதுலேயே நிறைய நீர் பிரிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள், போடும்போது எந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், எறா தண்ணி விட்டு பார்த்திங்களா கிரேவி எப்படி ரெடியாக இருக்குன்ட்டு. எறா கிரேவியை பார்த்தோன்னே நாக்கில் எச்சி விடுங்க, அந்தளவுக்கு இருக்கும். இதுதாங்க ஃபைனல். இது அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கழித்து நான் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அப்படியே எடுத்து சாதத்துக்கூடையோ இட்லி தோசை எல்லாத்துக்குமே போடலாங்க. இதை பிடிக்காத குழந்தைங்களே இருக்க முடியாது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.